ஓம் நமோ நாராயணாய. அசாத்திய சாதக சாமிம் அசாத்திய தவ கிம் வத ஸ்ரீ ராமதூதா கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் துதியோடு மிகச்சிறப்பாக கம்பநாட்டாழ்வார் சொல்லுவார், வாயு தேவன் பெற்ற மகன் நிலமகளை காண ஆகாயத்தின் வழியாக நீரை தாண்டி இலங்கைக்கு வந்து தீ வைத்தான் என்று பஞ்சபூதங்களையும் ஒரே சொல்லின் மூலம் அஞ்சிலே ஒன்று என்கிற ஒரு வாக்கியம் கொண்டு விளக்குகிறார். அப்படி இந்த அனுமனை முதலாக வேண்டி விரதம் இருந்தவர் யார் தெரியுமா? பாண்டவர்களின் பத்தினியான திரௌபதி தான். புராண கதைகளின்படி எவர் ஒருவர் அனுமன் விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் அமைதியும் செல்வ வளமும் நிறைந்த வாழ்க்கையும் கிடைக்கும் என பிரம்மதேவர் வாயு பகவானுக்கு சத்தியம் செய்து வரம் அளித்ததாக சொல்லப்படுகிறது. அனுமன் விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு ஆரோக்கியம் மகிழ்ச்சி கிடைப்பதோடு எண்ணிய எண்ணங்களெல்லாம் நிறைவேற இருக்கிறது. இந்த அனுமனுக்கு வெற்றிலை மாலை, வடை மாலை, வெண்ணெய் சாற்றி வழிபடுவதனாலே அனுமனின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்குமாம். அது மாத்திரமல்ல, ராமநாமத்தை உச்சரித்தால் அளவில்லாத புண்ணிய பலன்களை பெற்றுத்தருவான் ஆஞ்சநேயன். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? அனுமன் விரதம் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் 13 முடிச்சுகள் போட்ட கயிறு ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை கையிலே வைத்துக்கொண்டு ஓம் நமோ வாயு நந்தனாய ஓம், ஓம் நமோ வாயு நந்தனாய ஓம், ஓம் நமோ வாயு நந்தனாய ஓம் என்கிற மந்திரத்தை 9 முறை அல்லது 11 முறை அல்லது 27 முறை சொல்லி கையில் அல்லது உங்கள் கழுத்திலே நீங்கள் அணிந்து கொண்டால் உங்களோடு எப்பொழுதும் அனுமன் இருந்து காப்பான் என்பது அற்புதமான செய்தி. இந்த கயிறை வீட்டில் வைத்து வழிபடுவதும் நல்ல பலனை தருகிறது பெருமக்களே. இப்படி அனுமனை வேண்டி முடிச்சுகள் போட்டு வேண்டிக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் சிக்கல்களை எல்லாம் நீக்கி விடுவார் என்று சொல்லப்படுகிறது. அதோடு கூட கோதுமை தானம் அளிப்பது அனுமனின் அருளையும் பாதுகாப்பையும் தரும் என்று சொல்லுவார்கள். அறிவு, உடல் வலிமை, துணிச்சல், புகழ், ஆரோக்கியம், வாக்கு, சாதுரியம், வீரம் ஆகிய அனைத்தையும் அனுமன் ஒன்றாக அமையப்பெற்றவனாக விளங்குவதால் சீதாதேவியால் சிரஞ்சீவி என்கிற ஆசியும் பெற்றிருக்கின்றார். அது மாத்திரமா பெருமக்களே? ராவண யுத்தத்தின் போது ராமரையும் லட்சுமணரையும் தன் தோளிலே சுமந்து கொண்டு செல்லுகின்றார். ராவணனின் சரமாரியாய் தொடுக்கப்பட்ட அம்பு அனைத்தும் அனுமான் மீது போய் விழுகிறது. அந்த காயத்திற்கு மருந்தாக உடலிலே வெண்ணெய் பூசிக்கொண்டாராம். எனவேதான் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சார்த்தும் பழக்கம் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. வெண்ணெய் எப்படி சீக்கிரமாக உருகுகிற தன்மை பெற்றிருக்கிறதோ அதுபோல அந்த வெண்ணெய் உருகுவதற்கு முன்பாக நாம் நினைத்த காரியத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் ஆஞ்சநேயருக்கு உண்டு. எல்லாம் வல்ல ஆஞ்சநேயர் ஒரு அற்புதமான ஒரு செயலை செய்வார். இலங்கைக்கு பாலம் அமைக்கிற திருப்பணியிலே அனுமன் தீவிரமாக இருந்த பொழுது அந்த அனுமனுக்கு சனி பகவானுடைய பார்வை விழுகிறது. சனி பகவான் அனுமானிடத்திலே வந்து, உன்னை நான் விதிப்படி 2.5 மணி நேரம் பிடிக்க வேண்டும். உன் உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் 2.5 மணி நேரம் இருந்துவிட்டு போய்விடுகிறேன் என்று சொன்னார். உடனே அனுமன் சொன்னான், கடமையை செய்து கொண்டிருப்பவர்களை தொந்தரவு செய்வது தவறு சனீஸ்வரா, வேண்டுமென்றால் என் தலை மீது உட்கார்ந்து கொள் என்று சொன்னாராம். சனி பகவானும் தலை மீது ஏறி அமர்ந்தார். அனுமன் என்ன செய்தார்? கற்களையும் மலைகளையும் மாறி மாறி தலையில் ஏற்றி தனது பணியை தொடங்குகிறார். பாரம் தாங்க முடியாத சனி பகவான் அலறினார். சொன்ன சொல் தவறக்கூடாது.
2.5 மணி நேரம் கழித்து தான் இறங்க வேண்டும் என்று அனுமன் கட்டளையிடுகிறார். சனி பகவான் படாத பாடுபட்டு 2.5 மணி நேரம் கழித்து தலையிலிருந்து இறங்கிய பகவான் அனுமனிடத்திலே இனி ராம பக்தர்களையும் ஆஞ்சநேய பக்தர்களையும் நான் தொடப்போவதே இல்லை என்று கூறிவிட்டு சனி பகவான் அகன்றார் என்பது வரலாறு. அப்படிப்பட்ட அனுமனுக்கு துளசி சார்த்தி வழிபட்டால் சனீஸ்வர பகவானின் பாதிப்புகளிலிருந்து நாம் விடுபட முடியும். அது மாத்திரமா, அனுமனை வழிபட ராம என்கிற அந்த 2 எழுத்து நாமத்தை நாம் உச்சரித்தால் சகல சௌபாக்கியங்களையும் தந்து நம்மை வாழ்விலே உயர்த்துகிறான். ராம நாமத்தை யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு தீவினைகள் அண்டாது. ராமனின் பக்தன் அனுமன் அவரது நாமத்தை சொன்னால் அவன் ஓடோடி வந்து நம்மை காப்பான். ஓம் நமோ நாராயணாயே, ஓம் நமோ நாராயணாயே, ஓம் நமோ நாராயணாயே.